குடிமை பணிகளுக்கான தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து 57 பேர் தேர்வானார்கள். இதில் 50 பேர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று பலனடைந்தவர்கள். இந்நிலையில் UPSC தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்திலுள்ள அண்ணா அரங்கில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நான் முதல்வன் திட்டம் பலனளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். கல்விதான் நமக்கான ஆயுதம் என்றும் அதனை கைவிட்டுவிடக்கூடாது என தெரிவித்த முதலமைச்சர், சமத்துவம், சமூக நீதி, வாய்மை, நேர்மை ஆகியவற்றை மனதில் வைத்து ஏழை மக்கள் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் என்றும் நாளை நீங்கள் ரோல் மாடலாக மாற வேண்டும் எனவும் அவர்களை கேட்டுக்கொண்டார். கல்விதான் நமக்கு ஆயுதம். எந்த இடர் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. அதனால தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம். அதைத் தொடர்ந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படிக்கின்ற அந்த திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களை தொடங்கி கல்வியை கொடுத்து நான் முதல்வன் போன்ற திட்டங்களால் அப்ஸ்கில் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்களில் நம்ம வீட்டு பசங்க பிளேஸ்மெண்ட் ஆகிற அதை பார்க்குற போது நமக்கெல்லாம் அதை பார்த்து பூரிப்படைகிறோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவு முகம் இருக்குது. ஒரு IAS, ஒரு IPS தமிழ்நாட்டு கேடராக இருந்தால் அவங்களுக்கு மதிப்பே தனி. அதுவும் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் இன்னும் மதிப்பு கூட ஆயிடும். இதையடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று UPSC தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டுச் சான்றிதழும் திருக்குறள் புத்தகத்தையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.